மருதமலர் மாத இதழ் ஆசிரியர் எஸ். உமாசங்கர் அவர்களின் பிறந்தநாள் இன்று. இந்த நாளில் மருதமலர் உருவானதை பற்றியும் உமாசங்கர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். மருதமலர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் மாத இதழாக கருதப்படுகிறது. சகோதரர் பாலன் அவர்கள் மூலமாக துவக்கப்பட்டு ஓரிரு வருடங்களில் பாளை ஜான்ஸ் கல்லூரி பேராசிரியர் மற்றும் பாடநூல் தயாரிப்பாளருமான புத்தக வெளியீட்டாளர் தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே உள்ள சங்கனாப்பெரி தேவ இரக்கம் அவர்களிடம் மருதமலர் வந்தடைந்தது. நிர்வாக பளு காரணமாக பேராசிரியர் அவர்கள் மருதமலர் மாத இதழ் நடத்தும் பொறுப்பை தனது உடன் பிறந்த சகோதரர் அண்ணன் உமாசங்கர் அவர்களிடம் ஒப்படைத்தார். 1977 துவங்கிய மருதமலர் மாத இதழ் தடையின்றி நடந்து வருகிறது. அண்ணன் உமாசங்கர் அனுபவித்த பாடுகள், வேதனைகள், துயரங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. இன்றைக்கும் 50 ஆண்டுகளை கடந்து மருதமலர் தொடர்ந்து பல்வேறு சிரமங்கள் மத்தியில் நடந்து வருகிறது. அப்போதே சமுதாயத்தில் உள்ள பல வாய்ச்சொல் வீரர்களையும் ஆகாயத்தில் சிலம்பு வீசும் அவர்களையும் அண்ணன் உமாசங்கர் அறிந்துள்ளார். எவ்வளவோ திறமைகள் படைத்த செம்மல்கள் இந்த இனத்தில் குவிந்து கிடக்கிறார்கள். ஆனால் அண்ணன் உமாசங்கர் அவர்களை ஆதரிக்கவோ அவர்களது படைப்புகளையும் ஆற்றல்களையும் எடுத்து எழுதவோ இந்த இனம் முன்வரவில்லை. இந்த இனத்தின் சறுக்களுக்கு இதுவும் ஒரு காரணம் என்பது குறிப்பிடத்தக்கது. நம் இனத்தை நம்பி அவர் பட்ட பாடுகள் சொல்லி முடியாது. உடல் தளர்ந்தாலும் உளம் தளராமல் மருதமலர் மாத இதழை அழியாமல் நடத்தி வரும் எஸ். உமாசங்கர் அவர்களுக்கு இன்று 78வது பிறந்தநாள். எல்லாம் வல்ல இறைவன் எஸ். உமாசங்கர் அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் தொடர்ந்து நல்கிற காலாடி தலைமுறை சார்பாக இறைவனை வேண்டுகிறோம். வெளியீடு காலாடி தலைமுறை ஊடக பிரிவினர் மற்றும் மருதமலர் இணை ஆசிரியர் உமா ரமேஷ்குமார் அவர்களின் அன்பு தம்பிகள்.